ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog வந்து மதியானம் ஒரு 3:30 மணிக்கு மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். தூக்கம் ஒன்றும் வரல. ஒரு மலையாள படம் மட்டும் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன் செய்யலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இட்லி பொடியுமே கூட காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சுட்டு இட்லி பொடியும் நைட்டு தோசைக்கு வந்து புதினா சட்னியும் செய்யலான் இருக்கேன். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 3 கட்டு புதினா 1 கட்டு மல்லின்னு நல்லா கொடுத்து ஏமாற்றிருக்கான். புதினா வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது, மல்லி வந்து அழுகுனது, அதாவது பழைய ஸ்டாக்கை வந்து 10 ரூபாய்க்குன்னு கொடுத்து அனுப்பிட்டான். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன்னா அதனால் நிறைய புதினா இருந்தது. ஸோ புதினா சட்னி அரைச்சிடலாம் அப்படின்ட்டு சிம்பிளான ஒரு சட்னி. பொடியுமே கூட நான் பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடியே காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பொடியே அரைக்கலை. ஸோ பொடியும் அரைச்சிடலாம். கொஞ்சமாக தான் செய்வேன், காலி ஆனதுக்கப்புறமா திருப்பி அரைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இதுதான் பிளானு. ஸோ பேன் சூட் பண்ணிவிட்டு முதல்ல பொடிக்கு வறுத்துட்டு அது ஆறுற டைமில் சட்னிக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பேனில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, தோலோடு இருக்கிறது, முழு உளுந்து தான், உடச்ச உளுந்தாக இருந்தால் கூட ஓகே, அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, இதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் ஆகிட்டு பருப்போட நல்ல மனம் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். எல்லா பருப்பும் சேர்த்துட்டு ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுக்க போகிறேன். அதனால் ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா மேலே கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வந்து பருப்பு வேகாது. இந்த கடலைப்பருப்புலாம் ஒழுங்காக வறுபடலை அப்படின்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். அதனால் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கணும். கொஞ்சமாக மிளகு சேர்க்கணும், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதையும் எடுத்துக்கிறேன். இது வந்து பருப்பு கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா மிளகு சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகு வந்து கொஞ்சம் சீக்கிரம் டக்குன்னு படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். அதனால் பருப்பு கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா மிளகு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்து கூட செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி எள்ளெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, இந்த 3 பருப்பு மட்டும்தான், கொஞ்சம் மிளகு அது போக. ஸோ அது வறுபட்டுருக்கப்பயே சட்னிக்கு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் கொஞ்சம் உரிக்கணும். ஸோ சைடில் நின்றுட்டு சும்மா தானே நின்றுட்டுருப்போம், நடுவில் மட்டும் கிளறி விட்டால் போதும். அதனால் அதையுமே கூட உரிச்சிடலான்ட்டு நல்ல சின்ன வெங்காயம் பெருசாக கிடச்சிருந்தது, வாங்கிட்டு வந்திருந்தார் 1 கிலோ. ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் 5-6 வெள்ளைப்பூடும் எடுத்திருக்கேன். ஸோ பருப்பு பாருங்கள் ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு. பொடிக்கு தேவையானதுமே சைடு பை சைடு எடுத்துகிட்ருக்கேன். மிளகா வத்தல்லாம் காம்பு கிள்ளி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பருப்பு வறுப்பட்டதுக்கப்புறம் மிளகா வத்தல் வறுக்கணும். சுகர் டப்பா இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து நான் மிளகா வத்தல் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நான் சுகர் அந்த காஃபி இதிலெல்லாம் வந்து இப்போ ஸ்நாக்ஸு மிளகா வத்தல் போட்டுட்டேன். கிளாஸ் பாட்டிலில் தான் நம்ம இதெல்லாம் வச்சுருக்கேன். அதனால் அந்த இதில் வேறு ஐட்டம்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நடுவில் கிளறி விட்டுட்டு கையோட அந்த வெங்காயம் இதெல்லாமே கூட உரிச்சி எடுத்துக்க போகிறேன். மிளகு இப்போ தான் சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதெல்லாம் நமக்கு தெரியாது. மற்ற பருப்பெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர்ற அளவுக்கு அதை தான் நமக்கு வறுபட்டுருக்கா இல்லையான்னு தெரியும். அதை வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் உரிச்சிட்டேன். இந்த பக்கம் பருப்புமே கூட வறுபட்டுருச்சு. அதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகா வத்தலையும் வறுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு வரும் பொடி. ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோ பொடி பிடிக்காது, நான் மட்டும்தான் பொடி வச்சு சாப்பிட்ற ஆள். ஸோ மிளகா வத்தலுமே கூட வறுப்பட்டுருச்சு. ஒரு 6-7 மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு. இதுவுமே கூட கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு வறுப்பட்டுருச்சு. அதையும் இப்போது இந்த பிளேட்டில் சேர்த்துட்டு சட்னிக்கு வந்து இப்போ வதக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது வந்து புதினா சட்னிக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3-4 மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன். இதுவும் பருப்பு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துடலாம். லைட்டாக கோல்டன் கலர் ஆனால் போதும். இப்போது ஒரு 2-3 பச்சை மிளகா, நம்ம உரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம் அண்ட் வெள்ளைப்பூடு, அதையும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா ஒரு 2 கட்டு புதினா அதை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா சட்டுன்னு அப்படியே சுருண்டு வந்துடும். எவ்வளோ சேர்த்தாலுமே வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்களா கொஞ்சோண்டு ஆகிடும். அது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லியுமே கூட சேர்த்துருக்கேன். புதினா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய்.
தேங்காய் வந்து ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம், ஜஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 2 கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கணும். ஸோ இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதில் இப்போது பெருங்காயம், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். முதல்ல பொடி அரைச்சிட்டு அதே ஜாரில் சட்னியும் அரைச்சிட்டு தாளிச்சிடலாம். ஸோ உப்பு பெருங்காயம் சேர்த்துருந்தேன் இல்லையா, அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நான் பேசுகிறப்ப ரொம்ப யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு தடவை யாரோ வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. நான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தேன்னா என்ன பேசுகிறதுன்னே மறந்து போயிடுவேன். அதனால் சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு வந்து பார்க்கலான்னு வந்தேன். 2 பேரும் இங்கே படுத்து தூங்கிட்டுருக்காங்க. நல்ல காற்றடிக்குது. இட்லி பொடி அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் முதல்ல வறுத்த மிளகா வத்தல் தான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகா முதல்ல அரைச்சோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் பருப்பு போட்டு கொஞ்சம் தருப்பாக எடுத்தோம் அப்படின்னா பொடி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மிளகாய் இதை முதல்ல பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் இன்னும் பெருங்காயம் சேர்க்கல, அதனால் இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில். இதை சிந்தாமல் இதில் போடுறது ஒரு பெரிய கதை பாருங்களேன். ஆக்சுவலாக சில டைம் என்ன பண்ணுவேன், நியூஸ் பேப்பரில் போட்டு கூட போட்டுருவேன். அதை பார்த்தா அப்புறம் அந்த அதில் இருக்க கெமிக்கல் இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பேப்பரை ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிடுறது. இல்லைனா ஈஸியாக இருக்கும், பேப்பரில் கொட்டிட்டு அப்படியே தூக்கி இதை செய்யின்னு போட்டு விட்டுடலாம். இப்போ இதை கொஞ்சம் நரன்னு அரைச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், பிடிச்சாச்சு இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதே அளவுகளை டபுளாக கூட இது பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒரு ஆளுக்கு தான் அப்படிங்கிறனால கம்மியாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ சட்னிக்கு அதுக்குள்ளே ஆறிடுச்சு. அதே ஜாரில் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிடலாம். சாதத்துக்கு வச்சு சாப்பிடவுமே நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா துவையல் மாதிரி இருக்கும். நான் தோசைக்கு அப்படிங்கிறனால மிக்ஸி ஜார் அலசியுமே கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தான். கருவேப்பிலை எடுத்தேன் பாருங்கள், ஃபுல்லாக கீழே கொட்டிடுச்சு. இப்போ இது ஒரு வேலை, அங்கே அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு வந்திருக்கேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் கொட்டியிருக்கு, வெளியவும் கொட்டியிருக்கு. ஏதாவது அவசரமாக வேலை செய்கிறப்ப இந்த மாதிரி ஆனால் தான் கடுப்பாயிரும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு சட்னிக்கும் தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதான், நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்குது புதினா சட்னி. சாதத்தில் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். పట్టు పట్టు బాల్ పట్టు ఎవరు బాల్ అది? ஆறரை மணி ஆகுது. தோசை சுட போகிறேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 6:30லேருந்து 7க்குள்ளே எப்போயுமே முக்கால்வாசி டின்னர் சாப்பிட்ருவோம் அப்படின்னு. ஸோ இவங்களுக்குமே பசி எடுத்துருக்கோம். என்னவோ இன்றைக்கி சாப்பாடை கேட்கல, இல்லைன்னா சீக்கிரமாகவே சாப்பாடு கேட்பானுங்க. இன்றைக்கி பேசாமல் உட்காந்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், தோசை ஊற்றிட்டு ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன் அப்படின்னா இந்த க்ளீனிங் வேலை அப்புறம் சிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாம் முடிக்கிறதுக்கு 7:45 ஆகிடும். 8 மணிக்கு வாக்கிங் போவோம். இப்போ பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டனால முதல்லலாம் 1 மணி நேரம் போவோம். இப்போ ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்கிறது. ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கதை அடிச்சுட்டு அப்புறம் தான் வர்றது வீட்டுக்கு. சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறனால வந்ததும் பேசாமல் படுத்து தூங்க வேண்டியது தான். எனக்கு வந்து எடிட்டிங் வேலை, கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் வேலையெல்லாம் இருக்கும். எப்படியும் எனக்கு 1 மணி ஆகிடும் தூங்குறதுக்கு. ஸோ சாப்பாடு வச்சேன் 2 பேருக்குமே. பாருங்கள், இவன் இந்த பக்கம் உட்காந்துட்டு போவே இல்லை. அவன் தட்டுக்கிட்ட போய் உட்காந்துருக்கான். யோசிச்சு அதுக்கிட்ட முகத்தை வச்சு படுப்பான், தட்டில் ஃபேஸ் வச்சு படுத்துப்பான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பிடிச்ச சாப்பாடுனா டக்குன்னு சாப்பிட்ருவான். இல்லைன்னா இதுதான் ஃபஸ்ட்டு போஸு. மாறி மாறி அப்புறமா மெதுவாக சாப்பிடுவான். ஸோ கடன்னு தோசை ஊற்றிட வேண்டியதுதான். இது வந்து இண்டஸ் வேலியில் வாங்கின கல் நல்லா தான் இருக்குது. சைஸ் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு சுட்டு எடுத்துட வேண்டியதான். மூடி போட்டோம் அப்படின்னா திருப்பிலாம் போட வேண்டாம், அப்படியே எடுத்துடலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ பாருங்க, மூடியோடு ஒட்டிட்டு வருது. இதை விட கொஞ்சம் பெரிய மூடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ கொஞ்சம் பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ரெசிபி பண்ணுறீங்களோ அதை வந்து ஹெட்டிங்காக கொடுங்க, எங்களுக்கு சர்ச் பண்ண முடியலன்னு. எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, நான் செய்கிற ரெசிபியோட ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டேன் அப்படின்னா எனக்கு வியூஸே வரமாட்டேங்குது. ஒரு 100 வேர்ட்ஸ் தான் நம்ம டைப் பண்ண முடியும். ரெசிபி வீடியோ அப்படின்னு நினச்சிட்டு யாருமே பார்க்குறதில்ல. ஒரு 1000 வியூ கூட வராது. நான் ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு 7-8 மணி நேரம் டைம் டெடிகேட் பண்ணுறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கான இது கிடைக்கல அப்படின்னா நமக்கு வருத்தமாக இருக்கும். அதனால தான் ஏதாவது கொஞ்சம் இந்த மாதிரி டாபிக் போட்டால் தான் அட்லீஸ்ட் 2-3 ஆயிரமாவது வியூ போகுது. வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஸோ நான் வந்து ரெசிபி எல்லாம் ஷேர் பண்ணாலும் எனக்கு இதே அளவுக்காவது வியூ வரும் அப்படின்னு இருந்ததுன்னா நான் கட்டாயமாக ஷேர் பண்ணுறேன் அந்த மாதிரி. ஸோ வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். அவருக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு நானும் போய் உட்காந்து சாப்பிட போகிறேன். பொடி சட்னி ரெண்டுமே சூப்பராக இருந்தது. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.